அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11ஆம் வகுப்பு வரலாறு பாடத்திலிருந்து 11வது லெசன் நவீனத்தை நோக்கி இந்த பாடத்திலிருந்து இன்று நாம் வினாக்கள் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றி பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளமாகும். இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றி பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம். இந்திய மறுமலர்ச்சி தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். தேசிய சமூக மாநாடு ராணடே முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. தேசிய சமூக மாநாடு யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னா எம்ஜி ராணடேவால். அடுத்தது, வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் தயானந்த சரஸ்வதி. கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓமைகளின் மூலம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது கருத்துக்களை விளக்கினார். ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் ஆவார். பிரம்ம ஞான சபை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நிறுவப்பட்டது. பிரம்ம ஞான சபை எங்கு நிறுவப்பட்டதுன்னா அமெரிக்காவில். பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1828. பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1828. பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஐரோப்பா சென்ற ராஜாராம் மோகன் ராய் இறந்த இடம் பிரிஸ்டல் நகர். ஐரோப்பா சென்றிருந்த ராஜாராம் மோகன் ராய் இறந்த இடம் பிரிஸ்டல் நகர். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்னன்னா நரேந்திரநாத் தத்தா. சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார் காசி விஸ்வநாத முதலியார் ஆவார். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் காசி விஸ்வநாத முதலியார் ஆவார். சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னா ஜோதிபா புலே. சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் ஜோதிபா புலே. மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையது அகமது கான் நிறுவிய அமைப்பு அறிவியல் கழகம் ஆகும். மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சர் சையது அகமது கான் நிறுவிய அமைப்பு அறிவியல் கழகம். இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் தியோபந்த் இயக்கமாகும். இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் தியோபந்த் இயக்கம். சமத்துவ சங்கம் வைகுண்ட சுவாமிகளால் நிறுவப்பட்டது. சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா வைகுண்ட சுவாமிகளால் நிறுவப்பட்டது. கிபி 1875 ஆண்டு சர் சையது அகமது கானால் அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. கிபி 1875 ஆண்டு சர் சையது அகமது கானால் அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. சையது அகமது கான் அலிகாரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. சர் சையது அகமது கான் அலிகார் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டதுன்னா ஆரிய சமாஜம். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட இயக்கம் ஆரிய சமாஜம். வள்ளலாரின் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு திருவருப்பா ஆகும். வள்ளலாரின் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு திருவருப்பா. சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட இடம் வடலூர். சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட இடம் வடலூர். உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என்று கூறியவர் கேசவ் சந்திர சென். உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என்று கூறியவர் கேசவ் சந்திர சென். கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா ஸ்ரீ நாராயண குரு. ஸ்ரீ நாராயண குருவின் தர்ம பரிபாலன இயக்கம் மூலம் ஈழுவ சமுதாயத்து மக்களாக போராடினார். ஸ்ரீ நாராயண குருவின் தர்ம பரிபாலன இயக்கம் அதன் மூலம் ஈழுவ சமுதாய மக்களுக்காக போராடினார். அகமதியா இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா மிர்சா குலாம் அகமது. அகமதியா இயக்கத்தை உருவாக்கியவர் மிர்சா குலாம் அகமது. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். பண்டித ரமாபாய் புனேயில் 1822 ஆரிய மகிழா சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கினார். பண்டித ரமாபாய் புனேல 1822 ஆரிய மகிழா சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கினார்.
சுத்தி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம் மூலம் இந்துக்கள் அல்லாதவர்களையும் இந்துக்களாக மாற்ற முயன்றனர். சுத்தி இயக்கத்தின் மூலம் இந்துக்கள் அல்லாதவர்களையும் இந்துக்களாக மாற்ற முயன்றனர். ராமலிங்க அடிகள் பிறந்த ஆண்டு கிபி 1823. ராமலிங்க அடிகள் எந்த ஆண்டு பிறந்தார்னா கிபி 1823. கிபி 1860களில் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் ஏற்பட்ட போது சாதி மத வேறுபாடு இன்றி உணவளித்தவர் யாருன்னா வள்ளலார். கிபி 1860களில் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் ஏற்பட்ட போது சாதி மத வேறுபாடு இன்றி உணவளித்தவர் வள்ளலார். விதவை மறுமண சங்கம், தக்கான கல்விக் கழகம் போன்ற அமைப்புகளையும் தோற்றுவித்தவர் எம்.ஜி. ரானடே. விதவை மறுமண சங்கமும் தக்கால கல்விக் கழகம் போன்ற அமைப்புகளை தோற்றுவித்தவர் யாருன்னா எம்.ஜி. ரானடே. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி சுவாமி விவேகானந்தர். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் கிபி 1893 அமெரிக்கா சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் பங்கேற்றாற்றிய உரைதான் உலக புகழ்பெற்றது. சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் எந்த ஆண்டு உரை நிகழ்த்தினார்னா கிபி 1893. இஸ்லாமிய மக்கள் குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுள் திரும்ப வேண்டும் என அழைப்பு விடுத்தவர் யாருன்னா மிர்சா குலாம். இஸ்லாமிய மக்கள் குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவர் மிர்சா குலாம். தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று கூறி சர்ச்சையை உருவாக்கியவர் யாருன்னா மிர்சா குலாம். தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று கூறி சர்ச்சை உருவாக்கியவர் மிர்சா குலாம். வைகுண்டசாமி பிறந்த ஆண்டு கிபி 1809. வைகுண்டசாமி பிறந்த ஆண்டு கிபி 1809. வைகுண்டசாமியின் இயற்பெயர் முத்துக்குட்டி. வைகுண்டசாமியின் இயற்பெயர் முத்துக்குட்டி. நிழல் தங்கள் என்று அழைக்கப்பட்ட உணவு கூடங்களை உருவாக்கியவர் யாருன்னா வைகுண்டசாமி. நிழல் தங்கள் என்று அழைக்கப்பட்ட உணவு கூடங்களை உருவாக்கியவர் யாருன்னா வைகுண்டசாமி. வைகுண்டசாமி கொள்கைகளை பின்பற்றியவர்கள் ஐயா வழி வந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். வைகுண்டசாமி கொள்கைகளை பின்பற்றியவர்கள் ஐயா வழி வந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பை துவங்கியவர் யாருன்னா பண்டித ரமாபாய். விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பை துவங்கியவர் பண்டித ரமாபாய். முக்தி சதன் என்னும் அமைப்பை துவங்கியவர் பண்டித ரமாபாய். முக்தி சதன் என்னும் அமைப்பை துவங்கியவர் யாருன்னா பண்டித ரமாபாய். செராம்பூர் மத பரப்பாளர்களே முதலில் இந்தியா வந்த நற்செய்தி மன்ற பணியாளர்கள் ஆவார். செராம்பூர் மத பரப்பாளர்களே இந்தியா வந்த முதல் நற்செய்தி மன்ற பணியாளர்கள் ஆவார். அயோத்திதாச பண்டிதர் பிறந்த ஆண்டு கிபி 1845. அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு கிபி 1845. 1861 சீவக சிந்தாமணி நூலை அச்சிட்டு வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். 1861 சீவக சிந்தாமணி நூலை அச்சிட்டு வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். 1898 மணிமேகலை நூலை அச்சிட்டு வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். 1898 மணிமேகலை நூலை அச்சிட்டு வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். இந்த இது ஊவேசான்னு வரும், கொஞ்சம் பார்த்துட்டு நான் கமான்ல கரெக்டான நான் போறேன். நான் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதர். ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதர். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 11 நவீனத்தை நோக்கி இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று பார்த்தோம். நன்றி, வணக்கம்.